ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இன்றைக்குரிய டேட் 11 மந்த்தும் 11. ஸோ இன்றைக்குரிய மெசேஜ் மகாதேவர் ஆரக்கிள் டெக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் மகாதேவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதா இன்றைக்கி ரீடிங். இன்றைக்கி பயல் செலெக்ஷன் கிடையாது, ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்கில் இருந்து ஒரு 3 கார்டு எடுக்க போகிறேன். ஒரு 3 கார்ட்ஸ். Door to Romance, Yin Yang, 3322 சூப்பராக வந்திருக்குங்க. Door to Romance, Yin Yang and 4 Happy Family வந்திருக்கு. ஸோ இது மெயினாக ஒரு ஃபேமிலி பாண்டிங், பார்ட்னர், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம், பசங்களோட வெளியே போகிறது, ஒரு இங்கேங் சிச்சுவேஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ரீயூனியன் ஆகிறது. ஏன்னா கண்டிப்பாக சிலருக்கு ரீபர்த், சிலருக்கு இங்கே ரீபர்த் ஆகிறதுக்கும், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பர்சன்கிட்ட இருந்து கால், மெசேஜ், கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கும், இல்லை உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸாக போகிறதுக்கும், அகைன்ஸ்டாக இருந்தவங்க ஒரு சம்மதம் தெரிகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே 3 கார்டுமே ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இங்கே தெரியுது. அதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கலாம், நினச்ச இடத்துக்கு போகிற இது ஒரு ட்ரிப் மாதிரியும் தெரியுது, ஒரு பீச் மாதிரி தெரியுது. ஸோ ரெயின்போஸ் தெரியுது, ஒரு ட்ரிப் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கிறதுக்கும், சில ஒரு ரெயினில் நனைகிறதுக்கும், அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஒரு எமோஷ்னலி ஒரு சந்தோஷம், எமோஷ்னலாக அந்த கப் சைடில் ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் தான் 3322 4 வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு இங் கேங், ஒரு ஜாயினிங் தெரியுது. ஓகே, ஒரு ஜாயினிங் தெரியுது, ஒரு ரீயூனியன் தெரியுது, நியூ பிகினிங்ஸ் தெரியுது, ஒரு ஹாப்பி வைப் கொடுக்குறீங்க. இந்த கார்ட்ஸ்லேருந்து ஒரு ஹாப்பி வைப் தருது. ஸோ மகாதேவர் வேறு என்ன இந்த கார்ட்ஸ்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ப்ளேஸ் ட்ரிப் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியுது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. போலேநாத் பீயிங் பொலைட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ பாசிபிலிட்டிஸ் தெரியுதுங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு. அதே மாதிரி அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு பீயிங் பொலைட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு சந்தோஷமாக வெளியே வரணும். அப்படி உங்களுக்கு ஒரு பொலைட் மேனரில் எடுத்துகிட்டு போகும். அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாம், இல்லை முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்திருந்தாலும் அதை மறந்து அவங்க வர்றதா கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட பேச வர்றதா இருக்கலாம். அதனால் முன்னாடி வந்த பிரச்சனையை நீங்கள் ஞாபகப்படுத்தாமல் இல்லை பேசாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ பீயிங் பொலைட் அப்படின்ற மாதிரி வர்ற அந்த நியூ பாசிபிலிட்டிஸை ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, வேறு என்ன கார்ட்? டிவைன் விஸ்டம், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். காட் மூலியமாக உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு இன்னர் வாய்ஸ் கேளுங்க. இந்த விஷ், நீங்கள் நினைக்கிற விஷ், இது ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கட்டும், இங் யாங்காக இருக்கட்டும், டோர் டு ரொமான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம். ஸோ இந்த பர்சனாக இருக்கலாம், இது ஒரு பார்ட்னராக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ இவங்க ஒரு திரும்பி வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் வேணும், இந்த பாண்டிங் வேணும்னு நினச்சி தான் இங்கே வர்றாங்க. அப்படி வரும்போது நீங்கள் அந்த பழைய விஷயங்களை இந்த சச்சரவுகள், சண்டைகள், ஆல்ரெடி நடந்த ஒரு பேச்சுகள், அதெல்லாம் ஞாபகப்படுத்தாமல் உங்களுடைய ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸை ஃபேமிலிக்காக இருக்கலாம், சில விஷயத்தை நீங்கள் யோசித்து இங்கே பொலைட் மேனராக இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.